தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கக்கூடிய அந்த விடுமுறைகள் பட்டியலில் சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு என்று அறிவிச்சிருக்காங்க. கலைஞர் அவர்கள் தை 1 தமிழ் புத்தாண்டு என்று அறிவித்து அதற்காக ஜீவோ போட்டிருக்காங்க. ஜெயலலிதா அதை மாத்திட்டாங்க. இது என்னன்னா தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு என்று சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை. சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு என்று அறிவிக்கிறாங்க. சித்திரை 1 அது ஏப்ரல் 14 அம்பேத்கர் பிறந்த நாள் என்று சொல்லி அதை அரசு விடுமுறை அறிவிச்சிருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு தமிழ் புத்தாண்டு என்று அறிவிச்சிருக்காங்க. அரசு அதிகாரிகளுடைய அந்த மாதிரியான ஒரு ஊடுருவல் இருக்கு. திமுகவில் இன்னும் கொள்கைப்பற்று உள்ளவங்க நிறைய வர வேண்டியது இருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அதோடு மாத்திரம் இல்லாம பத்திரிகை அடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா திமுக காரங்க அந்த நிகழும் பிரபு ஆண்டு அப்படின்னு சொல்லி அந்த போட்டு அந்த நல்ல நேரம் அதெல்லாம் போட்டு தான் அடிக்கிறாங்க. அந்த சுயமரியாதை சொற்கள் எதுவுமே கிடையாது. பார்ப்பனரை வைத்து திருமணம் செய்யக்கூடியவங்க இருக்காங்க, கோயில்ல திருமணம் செய்யக்கூடியவங்க இருக்காங்க. இதெல்லாம் வெறுமனே திராவிட இயக்க ஆட்சி, பெரியார் ஆட்சி, அண்ணா ஆட்சி, கலைஞர் ஆட்சி என்று சொல்லி கொண்டிருப்பதை விட இந்த தொண்டர்களை எல்லாம் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது. அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அதெல்லாம் நண்பர்களா இருக்காங்க. நண்பர்களா இருக்கிற காரணத்தினால அதை நம்ம அவங்கள்ட்ட அதிகமாக கோவிச்சுக்க முடியல. கோவிச்சுக்கிட்டா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க யோக்கியமானு நம்மளை கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏதாவது நம்மளை தனிப்பட்ட முறையில தாக்குவாங்க. அதுதான் இங்க உள்ள சூழ்நிலையா இருக்கு. அது புரிஞ்சுக்க மாட்டாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த தொலைக்காட்சி வாதத்துல ஒரு வாதத்துல சுபவி ஐயா கேட்கிறாரு அந்த பிஜேபி காரனை பார்த்து, நீங்க நரகாசுரனை அழிச்ச நாள் அப்படின்னு சொல்றீங்க. நான் நரகாசுரன்னா யாரு? அசுரன் யாரு? அவன் எப்போ வாழ்ந்தான்? தேவர்கள் யாரு? அவங்க எப்போ இருந்தாங்க அப்படின்னு கேட்கிறப்ப அது அவனால பதில் சொல்ல முடியாம என்ன சொல்றான்னா, அது தீய சக்தியினுடைய அடையாளம் நரகாசுரன், நல்ல சக்தியினுடைய அடையாளம் தேவர்கள் அப்படின்னு சொல்லி அது ஒரு அப்படியே மடைமாற்றம் பண்றான். அப்போ ஒரு சிம்பல் அப்படின்னா அப்போ அந்த கதையே சிம்பிள் தானே, அப்போ பொய் தானே, அப்போ கடவுள் இருக்கிறார் என்பதும் பொய் தானே. அது வெளிப்படையாக அவங்களால சொல்ல முடியல. நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் அவங்களால பதில் சொல்ல முடியல. ஆனா நம்ம தனிப்பட்ட முறையில உங்க மனைவி கோயிலுக்கு போறாங்க, உங்க மருமக கோயிலுக்கு போறாங்க, இப்படிதான் தாக்குறானே தவிர நம்ம கேட்குற கேள்வி என்ன, அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு சொல்லணும். அது திருந்தாதவங்கள நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால என்ன பண்றாங்க, இப்ப திமுகவில் கேள்வி கேட்டா என்ன சொல்லுவாங்க, ஸ்டாலின் துர்கா ஸ்டாலினை கோயிலுக்கு போலையா அப்படின்னு சொல்லி அதை கேள்வி கேட்பான். ஆனா துர்கா அவங்களையும் மாற்ற முடியல. இது மாதிரிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இது வருத்தத்துக்குரிய ஒண்ணுதான். இதுல வேற என்ன கருத்து நம்ம சொல்றதுக்கு இருக்கு? அதனால இன்னைக்கு நடந்த அந்த நிகழ்ச்சியை பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு நமக்கு ஒரு புல்லரிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்தது. என்னன்னு கேட்டா, ஒரு பெரியவர் 86 வயசு, அது 86 வயசு உள்ள தோழர் இதுவரைக்கும் நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால அவர் நான் பார்த்து எங்கூட வேலை செஞ்சிருக்கிறாரு. அதனால பார்த்த நினைவு தான் தவிர பழகின ஒரு பழக்கம் கிடையாது. பிஹெச்ல வேலை பார்த்து ஒரு 95லயே பணி ஓய்வு பெற்றுட்டாரு. பணி ஓய்வு பெற்று அதுக்கப்புறம் அந்த பகுதியில குடியிருக்கிறாரு. இப்ப நேற்று இறந்துட்டார். இறப்பதற்கு முன்னதாக அவங்க வீட்டுல பிள்ளைகள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். எப்படி நாம இதுல மருத்துவமனைக்கு நம்முடைய உடல் கூட எழுதி வைக்கிறோமோ அது போல நம்ம மரண சாசனம் எழுதி வைக்கிறோம். அது போல அவர் என்னன்னா அவரோட சுயசரிதையை புத்தகமாவே போட்டிருக்காரு. போட்டதும் இல்லாம அவர் ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் பிஇ படிச்சிருக்காரு, பொண்ணு அவங்க பிஎஸ்சி பிஎட் படிச்சிருக்காங்க. எல்லாரும் நல்ல வேலையில இருக்காங்க. பேரப்பிள்ளைங்களும் நல்லா படிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல வசதியா இருக்கக்கூடிய குடும்பம். அவர் மனைவி இறந்துட்டாங்க. அவர் இறப்பதற்கு முன்னதாக தங்களுடைய பிள்ளைகளை பேரப்பிள்ளைகளை அழைத்து அவர் சொல்லியிருக்காரு, நான் இறந்து விட்டால் எனக்கு எந்த விதமான சடங்கும் செய்யக்கூடாது. யாரும் எனக்கு தேங்காய் உடைக்கிறது, அந்த விளக்கு கொளுத்தி வைக்கிறது, நெத்தியில காசு வைக்கிறது, இந்த மாதிரி சடங்கு எதுவும் செய்யக்கூடாது. தீக்காக்காரனை கூப்பிட்டு இரங்கல் கூட்டம் நடத்தி எந்த சடங்கும் இல்லாம என்னை சுடுகாட்டில் அடக்கம் பண்ணணும்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருந்திருக்காரு. இறந்த பிறகுதான் அந்த தகவலை நம்மகிட்ட சொன்னாங்க.
அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க நம்ம தோழர் ஒருத்தர்கிட்ட வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. உடனே அவர் நேற்றுக்கு தொலைபேசியில சொல்லி உடனே நம்முடைய தோழர்கள் அங்கே போய் என்ன பண்ணாங்கன்னா, உடனே வந்து கொடியை அவர் உடம்புல அவர் சொல்லியிருக்காரு, திராவிடர் கழக கொடியை புகுத்தணும். நாம நம்முடைய கூட்டங்களுக்கெல்லாம் அவர் வந்ததை நான் பார்த்ததே கிடையாது, மாநாட்டுக்கு வந்து நான் பார்த்தது கிடையாது. ஆனா அவர் வந்து சொல்லியிருக்காரு, திராவிடர் கழகத்துடைய கொடியே என் மேல போர்த்தணும், பெரியாருடைய முறைப்படிதான் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் பிள்ளைகள்ல சொல்லியிருக்காரு. அதனால நேற்றுக்கு உடனே போய் ஒரு பெரியாருடைய நம்முடைய திராவிடர் கழக கொடியை அவர் உடம்புல போத்திட்டு அந்த தெரு முழுக்க வந்து கழக கொடியா கட்டியாச்சு. கட்டிட்டு நம்ம தோழர்கள் எல்லாருக்கும் தகவல் சொல்லிட்டா, நீ காலையில 9 மணிக்கு அந்த உடல் அடக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லியாச்சு. நாங்கள் அதுக்கு முன்னே போயிட்டோம். அது நேரலையில் நம்ம அறிவு வழியில ஒளிபரப்ப முடியல, இணைப்பு அங்கே கிடைக்கல, அதனால ஒளிபரப்ப முடியல. ஆனால் நிறைய பெரியவர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவருடைய நண்பர்கள் எல்லாம் அந்த வயதானவர்கள் தான் நிறைய பேர் இருந்தாங்க. பெண்கள் ஏராளமாக இருந்தாங்க. நாங்கள் போனோடனே எங்களையே தனியாக கூட்டிட்டு போய் ஒரு சிறப்பு விருந்தினர்கள் அழைச்சிட்டு போய் வந்து ஒரு முக்கியமானவங்க வரும்போது எப்படி மரியாதை செய்வாங்களோ அது மாதிரி எங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க. நாங்கள் போய் அந்த உடலுக்கு மலர் வளையை வைத்து விட்டு அதுக்கப்புறம் வந்தோம். வந்த உடனே வந்து இரங்கல் கூட்டம் நடத்தணும்னு சொன்னாங்க. உடனே நான் தான் என்னுடைய தலைமையில தான் அந்த கூட்டம் நடந்துச்சு. மிக எல்லோரும் அமைதியா அப்படி நிசப்தமா நம்ம பேசுனதை கேட்டுக்கிறாங்க. நான் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல 20 நிமிஷம் கிட்டத்தட்ட பேசியிருப்பேன். பொதுவா பேசினேன், ஒரு பெரியார் தொண்டர்னா எப்படி இருக்கணும், அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி, ஒரு மனிதன் எப்படி எவ்வளவு நாள் வாழ்கிறான் என்பது முக்கியம் அல்ல, எப்படி வாழ்ந்தான் என்பதுதான் முக்கியம். அவர் வந்து கருப்பு சட்டை போடாத ஒரு பெரியார் தொண்டராக இருந்திருக்கிறாரு. ஆசிரியர் அவர்கள் அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கும்போது, நீங்க உங்க கட்சியில எவ்வளவு உறுப்பினர்னு கேட்டிருக்காங்க. கேட்டும்போது என்ன சொன்னார்னா, கருப்பு சட்டை போட்ட நேரடியாக இருக்கக்கூடிய தொண்டர்களை விட கண்ணுக்கு தெரியாத தொண்டர்கள், பெரியார் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் என்று சொல்லுவாங்க. அதற்கு இலக்கணமாக ஐயா அவர்கள் இன்றைக்கு வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். கருப்பு சட்டை போட்டு நாங்க பார்த்ததில்லை, எங்களுடைய நிகழ்ச்சி கூட வந்ததில்லை, கூட்டங்களுக்கு வந்ததில்லை. இருந்தாலும் அவர் வாழ்க்கையில குடும்பத்துல அந்த கொள்கையை கடைபிடித்து வாழ்ந்திருக்கிறார். உங்க பிள்ளைகளையும் அது மாதிரி அவருடைய பிள்ளைகளை வளர்த்து உங்களுக்கும் அந்த பெரியார் கொள்கை ஊட்டி இருக்கிறாரு. அது மாதிரி ஆனா வந்து நம்ம திராவிட கழகத்தில் உள்ளவங்க கூட சில பேர் 90 வயசு 95 வயசு வாழ்ந்து மறைந்தவர்கள் கூட கடைசியில வந்து மத அடிப்படையில அந்த சடங்கு சம்பிரதாயம் செய்து வந்து அடக்கம் செய்யக்கூடிய நிகழ்ச்சியை பார்க்குறோம். ஆனா இந்த குடும்பத்துல நீங்க யாரும் நேரடியாக இயக்கத்தில் இல்லாவிட்டாலும் கூட அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வகையிலே இந்த மாதிரி நீங்க அந்த செய்திருப்பது வந்து பாராட்டுக்குரியது என்று சொல்லி அந்த பிள்ளைகளையும் அவங்க பேர பிள்ளைகள்லாம் வச்சுட்டு பேசும்போது அவங்க அப்படியே உணர்ச்சி வசப்பட்டாங்க. இந்த இறப்பு என்பது இன்றைக்கு உங்களுக்கு வந்து பல வருத்தத்தை கொடுத்திருந்தாலும் கூட அவர் அந்த கொள்கை அடிப்படையிலேயே இந்த நிகழ்ச்சியை நடத்த சொன்னது வந்து உங்களுக்கு பெருமை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி அவங்கள வந்து வாழ்த்தி பாராட்டி அவங்கள கௌரவிச்சு பேசினேன். அவங்க ரொம்ப அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு போயிட்டாங்க. அதுபோல அந்த நிகழ்ச்சியில வந்து பல பெரியோர்கள் அவரோடு பழகியவங்க, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்புல உள்ளவங்க எல்லாம் வந்து பேசினாங்க. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KN சேகரன் அவர்கள் வந்து குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் வந்தார். வந்துட்டு அவர் ஆச்சரியப்பட்டார். என்னன்னா, இங்க அந்த உடல் அடக்கம் செய்யறதுக்கான அந்த ஊர்தி வரும் இல்லையா, அந்த அமரர் ஊர்தி, அந்த ஊர்தியில வந்து ஒளிபெருக்கி வச்சிருக்காங்க. அந்த ஒளிபெருக்கில நம்முடைய பாடல்களை போட்டுட்டு வர்றாங்க. பெரியாருடைய பாடல்களை போட்டு அந்த ஊர் முழுக்க சுற்றி வந்து விளம்பரம் செஞ்சுட்டு வந்துட்டு வர்றாங்க. இந்த மாதிரி பெரியார் பெருந்தொண்டர் இது மாதிரி மறைந்து விட்டார், அவருடைய உடல் இந்த இடத்துல அடக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி பெரியார் சொன்ன அந்த பொன்மொழிகளை எல்லாம் சொல்லிக்கிட்டு அந்த ஊர்தி வருது. அது மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. சட்டமன்ற உறுப்பினர் வரும்பொழுது அதை பார்த்துட்டு அந்த பகுதியெல்லாம் கழக கொடி, திராவிடர் கழக கொடி கட்டியிருக்கு. அவர் திமுகவில் தானே இருந்தாரு, ஒருவேளை இடம் மாறி வந்துட்டோமோ, வீடு மாறி வந்துட்டோமோன்னு எனக்கு ஐயமா போயிடுச்சுன்னு சொல்லி அந்த மாதிரி வந்து நினைச்சேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து இப்பதான் எனக்கே தெரியுது இவ்வளவு பெரிய கொள்கை பற்றாளரா பெரியார் தொண்டரா இருந்திருக்கிறாருங்கிறது இப்பதான் எனக்கு தெரியுதுன்னு அவரே வந்து ஆச்சரியப்பட்டாரு. அதுபோல வந்து நம்ம எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா அவருடைய கொள்கை பத்தி எல்லாரும் பாராட்டினாங்க. அவங்க குடும்பத்திலேயே அவருடைய மகனுடைய நண்பர்லாம் வந்து வந்து பேசினார். அவர் என்ன பேசினார்னா, நாங்க வந்து இந்த இவருடைய வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எங்களுக்கு பகுத்தறிவு கருத்துக்களை எடுத்து சொல்லுவாரு, எங்களை என்ன பிள்ளை மாதிரி வளர்த்தாரு அப்படின்னு சொல்லி அவருடைய பெருமைகள்லாம் எடுத்து சொன்னார். அதுபோல ரொம்ப சிறப்பா வந்து நம்ம பேசி முடிச்ச பிறகு எல்லாருக்கும் ஒரு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்திட்டு அந்த உடலை எடுத்து வைக்கும்போது வீர வணக்கம் செலுத்தி தான் அந்த உடலை வண்டியில வச்சோம். வச்சுட்டு போகும்போது இங்க பாத்தீங்கன்னா நம்ம மதவாதிகள் எல்லாம் போகும்போது இந்த அக்னி சீட்டுலாம் எடுத்துட்டு போவோம். அந்த அக்னி சீட்டுலாம் எடுத்துட்டு போகல, எந்த விதமான சடங்கும் இல்லை. அவங்க வந்து இயல்பாகவே வந்தாரு.
ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனோன்னா அந்த இப்போ சாதாரண மதவாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா போகும்போது அந்த முகம் வந்து வீட்டை பார்த்துருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனோன்னா சுடுகாட்டை பார்த்துருக்கும், திருப்பி வைப்பான். அந்த மாதிரி திருப்பி வைக்கக்கூடிய இடத்துல அந்த சுடுகாட்டு பணியாளர் வந்து ஓடி வந்து இந்த பாடியை திருப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உடனே அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க, இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம், தேவையில்லை, அப்படியே இருக்கட்டும், இதெல்லாம் மாற்ற வேண்டாம், இது கூட ஒரு மதச்சடங்குல தான் வரும்னு சொல்லி தருது. எங்களுக்கு ஆச்சரியம் போயிடுச்சு, என்னடா ஒருவேளை மாத்திருவாங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா சுடுகாட்டு அந்த தலையாரி வந்து வெட்டியான் வந்து அவர்களை திருப்ப சொன்னார். அது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. அதே போல வந்து அங்க சுடுகாட்டுக்கு போனோடனே எந்த சடங்கும் இல்லை, வாய்க்கரிசி போடல, அந்த முறைப்படி அந்த சுத்தி வருவாங்கல்ல, சுத்தி வர்றது, அது அந்த அந்த இதை வந்து சுத்துவாங்க இந்த மதவாதிகள்லாம். அதை பாடி வச்சுட்டு அதை ராட்டி விறகு எடுக்கணுன்னே அந்த உடம்பை சுத்தி வருவாங்க, 3 சுத்தி சுத்தி வந்து அதெல்லாம் செய்வாங்க. அது எந்த சடங்கும் செய்யாம நேரடியாக வந்து கொல்லி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கூட அங்கே இருக்கல, எல்லாரும் வந்துட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நாங்க கூடவே போயிட்டு வீட்டுக்கு வந்து மறுபடியும் அவங்கள்ட்ட பேசிட்டு, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் நாங்க செய்யறோம்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து அவருடைய படத்திறப்புக்கு ஏற்பாடு செய்யுங்க, நாங்க எல்லாரும் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நாங்க அவங்களும் ரொம்ப இங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க, நன்றிங்க, வந்து நீங்க இவ்வளவு தூரம் வந்து எங்க அப்பாவுக்காக இவ்வளவு மரியாதை செஞ்சது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பிள்ளைங்கள்லாம் ரொம்ப நமக்கு நன்றி சொன்னாங்க. அது மாதிரி பார்த்துட்டு இன்னைக்கு வந்தோம். இது ஒரு அதிசயத்தக்க நிகழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நம்முடைய தோழர்களே பல பேர் இங்கே, எனக்கு தெரிஞ்சு நம்முடைய கழகத்துல சிறைக்கு போனவங்க நிறைய பேர் வந்து இங்க ஒருத்தர் இருந்தாரு, வந்து மாரியப்பன் ஒருத்தர், தில்லை நகர் பகுதியில இருந்தாரு. அவர் ரொம்ப ஏழ்மை நிலையில இருந்தவர் தான், இருந்தாலும் இந்த கொள்கை பிடிப்போட இருந்தாரு. சிறையில போனவர் 57 சிறையில 2 ஆண்டுகளை நம்ம இருந்திருக்கிறாரு. அவர் இறந்தப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளவு மூட சடங்கு அவங்க வீட்டுல செஞ்சாங்க. அது போல மாவடியான்னு ஒரு தோழர், அவங்க ஐயாவுக்கு தெரியும், தாமோதரனுக்கு, அவர் 92 வயசு 93 வயசுல இறந்தாரு. அவருடைய உடலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மத அடையாளங்களை பூத்தி அது செஞ்சாங்க. அது மாதிரி நிறைய இடத்துல அது மாதிரி இங்க இவங்க வந்து பன்னீர்செல்வம், இப்ப மந்திரி பன்னீர்செல்வம் அவங்க மறைந்த பொழுது கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த சடங்கெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அது போல இவங்க வந்து கிரேசி அம்மா இறந்த போது நீங்க உங்க முறைப்படி செஞ்சுக்கன்னு சொல்லி நம்ம மாவட்ட தலைவரே சொல்லிட்டாரு. ஆனா பார்வதி அம்மா அங்க இருந்ததுனால அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டாங்க. பார்வதி அம்மா அவங்களுடைய சம்மந்தி கிரேசியாவுக்கு, அவருடைய மகளை தான் பார்வதி அம்மா மகனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதனால நம்முடைய தோழர்கள் எவ்வளவு கொள்கை உறுதியோடு இருந்தவங்கள கூட கடைசி நேரத்துல கொஞ்சம் சர்க்கிள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுது. ஆனா இந்த மாதிரி இன்னைக்கு மறைந்த பெரியவர் அவ்வளவு உறுதியா இருந்து, அவங்க பிள்ளைகளும் அதுல உறுதியா இருந்து இன்னைக்கு இருந்து அந்த நிகழ்ச்சியை நடத்திருக்காங்கன்னா, அது நமக்கு பெரியார் இயக்கத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி. பெரியார் கொள்கையை கடைபிடித்தவர்கள் யாரும் வாழ்க்கையில வந்து யாரும் குறைஞ்சு போயிடுறது இல்லை அப்படிங்கிறது அதெல்லாம் நான் எடுத்து சொன்னேன். பெரியார் கொள்கையை கடைபிடித்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை நெறியாக கடைபிடித்து வாழ்ந்திருக்கிறார். பெரியார் கொள்கையை கடைபிடித்தவர்கள் யாரும் வாழ்க்கையில் தோற்று போவதில்லை என்பதற்கு இவரெல்லாம் உதாரணம் சொல்லி அதெல்லாம் எடுத்து பேசினேன். அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. படத்திறப்பு ஏற்பாடு செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க, ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அது இன்றைய நிகழ்வுல வந்து நமக்கு குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வாக இன்னைக்கு அமைந்திருக்கிறது. நமக்கும் நம்முடைய இயக்கத்துக்கும் அது ஒரு பெருமை தரத்தக்க நிகழ்ச்சி என்று சொல்லி இன்றைக்கு பேச வாய்ப்பளித்த தாமோதரனுக்கு நன்றி குறிப்பிடுகிறேன். வணக்கம். ஐயா தாமோதரன், தாமோதரன் ஐயா கேக்குதா? நான் முடிச்சுட்டேங்க, கேட்கலையா நான் பேசுறது? இல்ல இல்ல, நானும் குரல் கொடுத்தேன். அவருடைய பெயர் சொல்லுங்க. அவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி. அத சொல்லவே இல்லையா? அவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி. அவர் வந்து மயிலாடுதுறை மாவட்டத்துல பிறந்தவர், திருப்புகலூர் அப்படிங்கிற கிராமத்துல பிறந்தவர். அவர் அங்க இருந்து வந்து இங்க பெல் நிறுவனத்துல ஒரு 30-40 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார். 62லயே நம்ம வேலைக்கு சேர்ந்திருக்காரு. 95ல தான் வந்து ஓய்வு பெற்றிருக்காரு. 33 வருஷம் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்காரு. ரொம்ப சிறப்பான ஒரு தோழரா இருக்காரு. அவரை பத்தி கேட்கும்போது நிறைய அதிசயத்தை ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. அவருடைய அந்த பொது தொண்டு, இந்த வயசு வரைக்கும் பொது தொண்டு செய்வதில் ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காரு. அந்த ஊருடைய வளர்ச்சி, அவங்க குடியிருக்கிற பகுதியில வந்து அந்த வளர்ச்சி நிறைய பாடுபட்டு இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் எடுத்து சொன்னாங்க.
ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அவருடைய பிள்ளைகள் வந்து ஒரு பையன் வந்து மருதவாணன், அவர் வந்து மலேசியாவில் இருக்காரு. அவருடைய மகள் இங்க அந்த ஊர்ல இருக்காங்க. அவருடைய மருமகன் வந்து பெல் நிறுவனத்திலே எங்க கூட பணியாற்றியவர். அதனால எல்லாரும் சிறப்பா இருக்காங்க. அதுல அவருடைய அண்ணன் தம்பியும் வந்து பெல் நிறுவனத்துல வேலை செஞ்சிருக்காரு. அவங்க அண்ணன் குடும்பம்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கழகத்துல ஈடுபாடு உள்ளவங்களா இருந்திருக்காங்க. ஆசிரியருக்கே வந்து கொஞ்சம் அறிமுகமானவங்களா இருக்காங்க போட்டிருக்காங்க அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க. ஆசிரியருடைய மகள் கவிதா, அவருடைய மகளும் இவங்க பெரியப்பாவுடைய மகளும் நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இன்னைக்கு சொன்னாங்க. அது மாதிரி சங்கம் திரா கட்டுரைகளை படிச்சுதான் நான் அந்த இயக்கத்துக்கு வந்தேன்னு அவருடைய மகன் சொன்னார். சங்கம் திரா கட்டுரைகளை நான் ஏராளம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். விடுதலை நான் படிச்சிருக்கேன்னு சொன்னாரு. அதனால அவங்க வந்து இயக்கத்துல நேரடியாக வராவிட்டாலும் கூட கொள்கையில பற்றுறுதியாக இருந்திருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட குடும்பம் இன்னைக்கு வந்து நமக்கு அறிமுகமாயிருக்கு. அது நமக்கு கிடைத்த பெருமை என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம். வாழ்கிற போது உங்களுக்கு அறிமுகம் கிடைக்கவில்லை, அவர் மறைகிற போது உங்களுக்கு அவருடைய அருமை பெருமைகளை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாகவும், அதே நேரத்தில் அந்த குடும்பம் உங்களோடு பழகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உருவாகி இருக்கிறது. மகிழ்ச்சி. அதே நேரத்தில் அவருக்கு அறிவழி காணொலியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொன்று, காலையில் ஐயா அவர்கள் அந்த இரங்கல் கூட்டம் துவங்குவதற்கு முன்பாக ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்பாக தகவல் கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு செய்தி இருக்கிறது என்று சொன்னார். உடனடியாக நானும் ஐயா அதை அப்படியே நாம் நேரலையாக ஒளிபரப்புவோம் என்று சொன்னேன். ஆனால் ஒரு 10 நிமிடங்களுக்கு ஐயா அவர்கள் பேசுகிற போதே பாதியிலேயே அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. காரணம், இணைப்பு கிடைக்கவில்லை. அங்கிருக்கிறவர்கள் எவருக்குமே இணைப்பு கிடைக்காத காரணத்தால் அந்த நிகழ்ச்சியை நேரலையாக ஒளிபரப்புவதற்கான வாய்ப்பு கிடைக்காமல் போய்விட்டது. உண்மையிலேயே ஒரு இயக்கத்துக்கு அப்பாற்பட்டு இயக்க உணர்வோடு இருக்கக்கூடியவர்கள் இப்படி தானாக முன் வந்து என்னை கழகக்கொடி பொருத்தி என்னுடைய இறுதி சடங்கு ஏதும் நடத்தாமல், மூடப்பழக்கத்தை நிகழ்த்தாமல் இறுதி அடக்கம் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நம் அறிவழி காணொலியின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது நாளடைவில் தொடர்ந்து நிறைய இது போன்ற உணர்வோடு மறைகிற தோழர்கள் செய்கிற பணியை பார்க்கிற போது உண்மையிலேயே உற்சாகம் பெறுகிறது. நாளுக்கு நாள் கூடுதலாக ஒரு சுயமரியாதைப்படி அடக்கம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு வேகம் மக்கள் மத்தியிலே பரவுவதை நினைக்கிற போது பெருமையாக இருக்கிறது என்பதை தெரிவித்து, ஐயா அவர்கள் இந்த அளவிற்கு இன்றைய நிகழ்வை சிறப்பாக